அனைவருக்கும் வணக்கம். நான் என் அறையில் கட்டிலில் முகத்தை புதைத்து விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தேன். இப்போது இந்த நொடியே என் உடலிலிருந்து உயிர் பிரிந்து இந்த துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். வாழ்க்கை என்னை எந்த திருப்பத்தில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டது. அழுவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. வெளியே என் அம்மா, திப்தி, வெளியே வா, இவ்வளவு சந்தோஷமான நேரத்தில் அறையில் ஏன் அடைந்து கிடக்கிறாய்? சீக்கிரமாக வந்து எனக்கு வேலைகளில் உதவி செய். விருந்தினர்கள் இன்னும் சிறிது நேரத்திலேயே வந்து விடுவார்கள் என்று அழைத்து கொண்டிருந்தார். அம்மாவின் கேள்விக்கு என்னால் என்ன பதில் சொல்ல முடியும்? அம்மா, நீ கொண்டாடும் இந்த மகிழ்ச்சி இன்னும் சிறிது நேரத்திலேயே துயரமாக மாறப்போகிறது. ஏனென்றால் இந்த மகிழ்ச்சியில் நான் விஷம் கலக்கப் போகிறேன் என்று என்னால் சொல்ல முடியவில்லை. என் அம்மா வரப்போகும் திருமண உறவை நினைத்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். காரணம், இந்த திருமண உறவு ஒரு பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து வந்தது. மாப்பிள்ளையின் பெயர் ராகவன். பார்ப்பதற்கு அழகான ஒரு டாக்டர். அவர் என்னை எங்கோ பார்த்தாராம். அவருக்கு என்னை பிடித்து விட்டதாம். உடனடியாக என் வீட்டிற்கு திருமண பேச்சை தொடங்கியிருக்கிறார். இதை கேட்ட என் அம்மா அதிர்ச்சியில் சிறிது நேரம் பேசக்கூட முடியாமல் நின்றுவிட்டார். எங்களை போன்ற ஏழை வீடுகளுக்கு இவ்வளோ பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து உறவு வருவது நம்ப முடியாத ஒன்றாக தோன்றியது. ஆனால் இது ஒரு கனவு அல்ல, நிஜம்தான். ராகவன் என்ற டாக்டரான திருமண சம்மதம் உண்மையிலேயே வந்திருந்தது. ஆனால் இது எனக்கு எந்த வகையிலும் அதிர்ஷ்டம் அல்ல, மாறாக மரணத்திற்கு சமமான ஒன்று. இந்த உறவு நான் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தால் வந்திருக்கலாம். ஆனால் ஒரு வாரத்திற்கு முன்பு எனக்கு கிடைத்த செய்தி என்னை உள்ளுக்குள் அசைத்து விட்டது. இந்த நிலையில் நான் எப்படி டாக்டர் ராகவனை திருமணம் செய்து கொள்ள முடியும்? நான் எப்படி ஒரு நல்ல மனிதனை ஏமாற்ற முடியும்? என் வயிற்றில் ஒரு சட்டவிரோத குழந்தை வளரும்போது நான் எப்படி ஒருவரை ஏமாற்ற முடியும்? கோபத்தில் என் வயிற்றில் குத்த நான் ஆரம்பித்தேன். இந்த குழந்தை எனக்கு வேண்டாம் என்று, இந்த அசுத்தம் எனக்கு வேண்டாம் என்று, இந்த குழந்தை என் வயிற்றிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நான் அழுதேன். இந்த குழந்தை என் வயிற்றில் கருவான அந்த கணம் என் நினைவுக்கு வந்தது. அவன் என் வீட்டிற்கு அருகில் வசிக்கும் வினோத் என்ற இளைஞன். நான் கடந்து செல்லும் போதெல்லாம் என்னை பார்த்து கொண்டிருப்பான். சில சமயங்களில் என்னை சீண்டி கொண்டும் இருப்பான். ஆனால் நான் அவனை பற்றி கவலைப்பட்டது இல்லை. ஏனென்றால் என் நோக்கம் தெருவில் சுற்றும் அந்த இளைஞர்களுடன் பேசுவது அல்ல, வேறு ஒன்று. என் அம்மா எப்போதுமே துன்பங்களையே அனுபவித்து வந்தவர். நான் என் அம்மாவிற்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். நான் என் அம்மா அப்பாவிற்கு ஒரே மகள். எனக்கு 5 வயதாக இருந்தபோதே என் அப்பா ஒரு சாலை விபத்தில் இறந்துவிட்டார். அன்று என் அம்மா கதறி அழுதார். என்னை கட்டிப்பிடித்து, என் குழந்தை, நீ மிகவும் துரதிர்ஷ்டசாலி. உன் அப்பாவின் நிழல் உன் தலையில் இருந்து போய்விட்டது என்று அழுதார். இப்போது நான் மிகவும் சிறியவள் என்பதால் எதுவும் புரியாமல் என் அம்மாவை பார்த்து கொண்டிருந்தேன். வீடு முழுவதும் விருந்தினர்கள் நிறைந்திருந்தனர். எல்லோருமே என்னிடம் அன்பாகவும் இருந்தனர். சிலர் மிட்டாய், சாக்லேட்டும் கொடுத்தார்கள். சிலர் என்னை தூக்கி கொண்டு சுற்றினார்கள். அம்மா ஏன் அழுதார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் எனக்கு நிறைய இனிப்புகள் கிடைத்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் இந்த மகிழ்ச்சி சிறிது நேரத்துக்கு மட்டும்தான் என்று எனக்கு தெரியாது. மெதுவாக விருந்தினர்கள் வருவது குறைந்தது. எனக்கு மிட்டாய்களும் சாக்லேட்டுகளும் கிடைப்பதும் முற்றிலுமாக நின்றுவிட்டது. எங்கள் வீடு வெறுமையாகிவிட்டது. நான் என் அம்மாவிடம், அம்மா, அப்பா ஏன் வீட்டிற்கு இன்னும் வரவில்லை என்று கேட்பேன். அப்போது என் அம்மாவின் கண்களில் கண்ணீர் வழியும். அம்மா, அப்பா இனிமேல் திரும்பி வரமாட்டார். அவர் அந்த தொலைவான வானத்தில் சென்று விட்டார். அங்கே ஒளிரும் நட்சத்திரம் இருக்கிறதல்லவா, அதுதான் உன் அப்பா. அங்கிருந்து உன் அப்பா உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்வார். நான் என் அம்மாவிடம் அடம் பிடித்து, அம்மா, எனக்கு என் அப்பா என் வீட்டில் வேண்டும். வானத்தில் நட்சத்திரமாக இருக்க வேண்டாம். நான் அப்பாவோடு விளையாடுவேன், பேசுவேன் என்பேன். என் அம்மா எதுவும் சொல்லாமல் என்னை கட்டிப்பிடித்து கொள்வார். நான் வளர வளர என் அப்பா இனி திரும்பி வரமாட்டார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். கடவுளும் இந்த விஷயத்தில் எனக்கு ஆறுதல் கொடுத்திருந்தார். அப்பாவின் சோகத்தால் என் அம்மா உடல்நிலை சரியில்லாமலும் இருந்தார். என் அம்மா என்னை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு வீட்டில் தையல் வேலை செய்து எங்களின் வாழ்க்கையையும் நடத்தினார். நான் என் அம்மாவின் நிலைமையை நன்கு உணர்ந்திருந்தேன். எல்லா வேலைகளிலும் என் அம்மாவிற்கு நான் உதவியும் செய்தேன். பள்ளியை விட்டு வந்த பிறகு நான் மதிய உணவும் சமைப்பேன், வீட்டை சுத்தமும் செய்வேன். பின்னர் இரவு உணவையும் நான் தான் சமைப்பேன். நான் 19 வயதாகிவிட்டேன். என் அம்மா இன்னும் பலவீனமாகி கொண்டிருந்தார். என் நிறம் அப்பாவை போல லேசான மஞ்சள் நிறம்.
என் உடல் அமைப்பு என் அம்மாவைப் போலவே இருந்தது. பெரிய கண்கள், நீண்ட மூக்கு. நான் சாதாரண நிறத்தில் இருந்த போதிலும் என்னை ஒருமுறை பார்த்த பிறகு மீண்டும் பார்க்க வேண்டும் என்று எல்லோரையும் தூண்டும் ஒரு கவர்ச்சி என்னிடம் இருந்தது. ஆனால் நான் ஒருபோதும் என்னை வழி தவற விடவில்லை. என் கண்ணியத்தை எப்போதுமே பாதுகாத்தும் வந்தேன். பிறகு அந்த துரஷ்டமான நாளும் வந்தது. நான் கல்லூரியிலிருந்து வீடு திரும்பி கொண்டிருந்தேன். அன்று கடுமையான மழை பெய்து கொண்டிருந்தது. நான் வந்த ஆட்டோ வழியிலேயே பழுதாகி விட்டது. இப்போது நான் நடந்து செல்வதை தவிர வேறு வழியும் இல்லை. நான் வேகமாக வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தேன். எல்லா இடத்திலும் தண்ணீர் தேங்கியிருந்தது. என் உடைகள் முழுவதும் நனைந்து என் உடலோடு ஒட்டி கொண்டிருந்தன. என் துப்பட்டாவையும் நனைந்து என் உடலை மறைக்க முடியாமல் இருந்தது. மற்றவர்கள் என்னை உற்று பார்ப்பதை என்னால் உணரவும் முடிந்தது. ஆனாலும் நான் எப்படியோ என்னை பாதுகாத்து கொண்டு வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தேன். நான் என் தெருவில் நுழைந்தபோது வினோத் என்ற அந்த தெரு பையன் என்னை பின்தொடர்ந்து ஆரம்பித்தான். காதலை பொழியவை, மழைக்காலம் வந்துவிட்டது, நீயும் நானும் சந்திப்பதற்கான பருவமும் வந்துவிட்டது என்று ஒரு பாடலை முணுமுணுத்தான். நான் இன்னும் வேகமாக நடக்க ஆரம்பித்தேன். ஆனால் அவனும் என்னை வேக வேகமாக பின்தொடர்ந்தான். அவனது அடுத்த செயல் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவன் என் கையை பிடித்தான். என் உடலில் மின்சாரம் பாய்ந்தது. கோபமாக என் கையை அவனிடமிருந்து விடுவித்தேன். இது என்ன அநாகரிகம்? என் கையை விடு என்றேன். அவனோ, என் உயிரின் மீது சத்தியமாக உன்னை பார்த்ததிலிருந்து என் இதயம் என் கட்டுப்பாடு இல்லை. எவ்வளவு அழகான வானிலை! நீ இப்படி கோபமாக இருப்பது நன்றாக இல்லை. என்னோடு காதல் பேசு, இந்த வானிலை இன்னும் அழகாக மாறும் என்றும் சொன்னான். இது சொல்லி அவன் என்னை நெருங்கி வந்தான். மழை காரணமாக தெரு முழுவதும் ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருந்தது. என் இதயமும் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அந்த தெரு பையன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். நான் தயவு செய்து என்னை விடு. நான் அந்த மாதிரி பெண் இல்லை. உனக்கு ஏற்ற பெண்களை நீ தேடு. இந்த வானிலையை அனுபவி என்றேன். இதை சொல்லி என் கையையும் அவனிடமிருந்து விடுவித்தேன். என் பின்னால் அவன் வெட்கமில்லாமல் சிரித்தான். ராணி, ஒரு நாள் உன்னை நான் அடைந்தே தீருவேன். இந்த மலையில் நனைந்த உன் உடல் என் இதயத்தில் புயலை ஏற்படுத்திவிட்டது. என்னால் இன்னும் பொறுமையாக இருக்க முடியாது என்று மோசமாகவும் பேசினான். நான் வேகமாக ஓடி என் வீட்டிற்கு அருகில் சென்றேன். பதட்டத்தில் நான் கதவை வேகமாக தட்டினேன். என் அம்மா பதட்டமாக ஓடி வந்து கதவை திறந்தார். தீப்தி, என்னமாச்சி? இவ்வளவு மழையில் எப்படி வீட்டிற்கு வந்தாய் என்றார். என் இதயம் படபடவென அடித்து கொண்டிருந்தது. நீ எப்படி வீட்டிற்கு வருவாய் என்று தெரியவில்லை. இவ்வளவு மழை பெய்த போது வேறு எங்காவது நின்றிருக்கலாமே. இங்கு வா, இங்கே வர வேண்டிய அவசியமே இல்லையே என்றும் கேட்டார். ஏழை பெண்களாகிய நாங்கள் வெளியே எங்கு நிற்பது? பாதுகாப்பானதும் இல்லை என்பதை நான் அம்மாவிடம் என்னவென்று சொல்வேன்? மழை அதிகமாக பெய்ய தொடங்குவதற்குள் வீட்டிற்கு வர வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் சிறிது நேரத்திலேயே அதன் குணத்தை காட்டிவிட்டது. நான் என்னை பொறுமையாக வைத்து கொண்டேன். வினோத்தை பற்றி பேசி அம்மாவை நான் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. என் அம்மா எப்போதுமே என் கவலையிலேயே இருப்பார். நானும் நம் அம்மாவும் தனியாக இருக்கின்றோம். எந்த ஆணும் துணைக்கு இல்லை. விரைவிலேயே உனக்கு திருமணம் செய்துவிட்டால் என் கடமையிலிருந்து விடுபடுவேன். அப்போது எனக்கு எந்த கவலையும் இருக்காது என்று நினைப்பார். நான் விரைவாக குளியலறைக்கு சென்று குளித்துவிட்டு உடைகளை மாற்றிக்கொண்டேன். அதற்குள் என் அம்மா உணவையும் பரிமாறிவிட்டார். சாப்பிடும்போது கூட நான் அமைதியாக இருந்தேன். வினோத்தின் வார்த்தைகள் என் மனதில் ஒலித்து கொண்டிருந்தன. இனி அவரிடமிருந்து நான் விலகிச் செல்ல வேண்டும் என்று நான் முடிவும் செய்தேன். அந்த மாதிரி பையன்களுடன் பேசுவதில் எந்த பலனும் இல்லை. ஆனால் கெட்ட நேரம் என்னை பின்தொடரப் போகிறது என்று எனக்கு தெரியாது. நான் அவனை தவிர்க்க முயற்சி செய்தபோது அவன் என்னை பின்தொடர்ந்தான். நான் கல்லூரியில் கடைசி ஆண்டு படித்து கொண்டிருந்தேன். படிப்பை முடித்தவுடன் எங்காவது வேலைக்கு சென்று இந்த வயதில் என் அம்மாவை துணி தைக்க விடக்கூடாது என்றும் நான் நினைத்தேன். ஏனென்றால் தைத்து என் அம்மாவின் கண் பார்வையும் குறைந்துவிட்டது. அவரது விரல்களும் ஊசி நூலால் காயமடைந்திருந்தன. நான் என் அம்மாவிற்கு இப்போது ஓய்வு கொடுக்க விரும்பினேன். இறுதி தேர்வுகளும் தொடங்கிவிட்டன. நான் என் படிப்பில் முழு மனதுடன் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். அன்று கடைசி தேர்வு முடிந்து வீட்டிற்கு வந்து கதவையும் தட்டினேன். அம்மா கதவை திறக்கவில்லை. என் இதயம் பயத்தில் துடித்தது. முன்பு நான் ஒரு முறை அழைத்தாலே அம்மா ஓடி வருவார். ஆனால் இப்போது 3-4 முறை அழைத்தும் அம்மா கதவை திறக்கவில்லை. நான் கதவை வேகமாக தட்டினேன். ஆனாலும் அம்மா கதவை திறக்கவில்லை. நான் அழ ஆரம்பித்தேன். அருகிலிருந்த அக்காவிடம் சென்று அம்மா கதவை திறக்கவில்லை என்றேன். அவரும் வெளியே வந்தார். அவரும் அம்மாவை அழைத்து பார்த்தார். அம்மா கதவை திறக்காததால் நீ என் கூரையிலிருந்து உன் கூரைக்கு செல் என்று சொன்னார். அவர்களின் கூரை எங்களது கூரையை விட சற்று உயரமாக இருந்தது.
என்னால் இறங்குவது மிகவும் கடினம். ஆனால் அந்த நேரத்தில் என் அம்மாவை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியவில்லை. நான் விரைவாக நான் எப்படியோ என் கூரைக்கு சென்று விட்டேன். இந்த காரியத்தை செய்யும்போது எனக்கு நிறைய காயங்களும் ஏற்பட்டன. நான் வீட்டிற்குள் சென்றபோது என் அம்மா கட்டிலில் மயங்கி கிடந்தார். இதை கண்டதுமே நான் அதிர்ச்சியில் கத்தினேன். அக்காவின் உதவியோடு அம்மாவை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றேன். அங்கேதான் என் அம்மாவுக்கு காசநோய் இருப்பது தெரிய வந்தது. அதுவும் மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. என் அம்மா எவ்வளவு நாட்களாக இந்த நோயால் அவதைப்பட்டு கொண்டிருந்தார் என்று எனக்கு தெரியவில்லை. அவர் என்னிடம் அதை பற்றி சொல்லவும் இல்லை. டாக்டர் என்னிடம், உங்கள் அம்மாவிற்கு சரியான நேரத்தில் சிகிச்சை அளிக்காவிட்டால் நாங்கள் அவரை காப்பாற்ற முடியாது என்று தெளிவாக கூறினார். வீட்டில் இருந்த கொஞ்ச பணத்தையும் வைத்து என் அம்மாவை மருத்துவமனையில் அனுமதித்தேன். ஆனால் டாக்டரோ மேலும் 50,000 ரூபாயும் கேட்டார். என்னால் அவ்வளவு பணத்தை எப்படி கொண்டு வர முடியும் என்று நினைத்து நான் அழுதேன். அம்மாவை மருத்துவமனையிலேயே விட்டுவிட்டு நான் வீட்டிற்கு திரும்பினேன். நான் எல்லா உறவினரிடமும் பணம் கேட்டு பார்த்தேன். ஆனால் அனைவரும் என்னை கைவிட்டனர். கெட்ட நேரத்தில் யாரும் துணை நிற்க மாட்டார்கள் என்பதை நான் உணர்ந்தேன். அப்போதுதான் எனக்கு வினோத்தின் நினைவு வந்தது. அவன் ஒரு முறை என்னிடம், ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுத்து பார், உன் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி கொண்டிருந்தான். அவன் எந்த வாய்ப்பை, எந்த மகிழ்ச்சியை பற்றி பேசுகிறான் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் அவனது கண்களில் இருந்ததை நான் பார்த்திருந்தேன். ஆனால் என் அம்மாவின் உயிரை காப்பாற்ற என்னை நானே விற்றுக்கொள்ள வேண்டியிருந்ததால் நான் அதையும் செய்வேன். நான் விரைவாக என் துப்பட்டாவை எடுத்துக்கொண்டு தெருவிற்கு சென்றேன். அவன் இருக்கும் இடம் எனக்கு தெரியும். நான் அங்கே சென்றேன். அவன் தனது நண்பர்களுடன் அமர்ந்து புகைப்பிடித்து கொண்டிருந்தான். என்னை பார்த்ததும் அவனது கண்களில் அதே பார்வையும் தோன்றியது. நான் அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். அவனுக்கு நான் ஒரு விஷயத்திற்காக அவனிடம் வந்திருக்கிறேன் என்பதை என் கண்களை பார்த்து அவன் புரிந்து கொண்டான். அவன் தனது நண்பர்களின் காதில் எதையோ சொன்னான். அவர்கள் அனைவருமே சிரித்து கொண்டே அங்கிருந்து சென்றனர். அவன் என்னை நெருங்கி வந்தான். என் முகத்தில் சிகரெட் புகையை ஊதி, இன்று என் தேவதை என்னிடம் தானாகவே வந்துவிட்டாளே, நான் உனக்கு என்ன சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவன் என் முகத்தில் இருந்த முடியை காதிற்கு பின்னால் எடுத்து விட்டான். அது ஒரு வெயில் காலம். எல்லோருமே தங்கள் வீடுகளில் இருந்தனர். நான் அவனிடம், நான் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும், ஆனால் இங்கே இல்லை, நீ என் வீட்டிற்கு வா என்றேன். நான் இவ்வளவு பெரிய சிக்கல் கொடுத்ததும், இவ்வளவு பெரிய சிக்னலை கொடுத்ததும் அவன் முகத்தில் புன்னகையே நீங்கவில்லை. அவனது அசிங்கமான மஞ்சள் நிற பற்களை பார்த்ததும் எனக்கு அருவருப்பாகவும் இருந்தது. ஆனால் என் அம்மாவிற்காக நான் இதையெல்லாம் செய்ய வேண்டியிருந்தது. அவன் என் வீட்டிற்கும் வந்தான். நான் கதவை மூடினேன். இன்று கடவுள் என்னை ஒரு பெரிய சோதனையில் ஆழ்த்தி இருந்தார். என் இதயம் இரத்த கண்ணீர் வடித்தது. என் கண்ணியம் மீது கண்ணீர் வந்து நின்றது. நான் என் உள்ளங்கையால் அதை துடைத்து கொண்டேன். நான் இந்த முடிவை எடுத்த பிறகு பின்வாங்க முடியாது. நான் கேளு, நீ ஒரு முறை என்னிடம் சொன்னாய், நான் உனக்கு வாய்ப்பு கொடுத்தால் நீ என்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பாய் என்று. சொல்லு, நீ எனக்காக என்ன செய்ய முடியும் என்று கேட்டேன். அதற்கு அவனோ, ஒரு முறை என் கட்டளையை ஏற்றுப்பார், உனக்காக நான் வானத்திலிருந்து நிலவையும் நட்சத்திரங்களையும் கூட கொண்டு வருவேன் என்றான். நானோ, எனக்கு நிலவும் நட்சத்திரங்களும் தேவையில்லை. என் அம்மா இப்போது மருத்துவமனையில் இருக்கிறார். அவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். எனக்கு என் அம்மாவின் வாழ்க்கை வேண்டும். சொல்லு, நீ எனக்கு என்ன கொடுக்க முடியும் என்று கேட்டேன். அவனோ, இது என்ன கேள்வி, மரணமும் வாழ்க்கையும் கடவுளின் கையில் உள்ளது என்றான். நானோ, ஆம், ஆனால் அந்த வாழ்க்கையை காப்பாற்ற கடவுள் மனிதனை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். எனக்கு 50,000 ரூபாய் தேவைப்படும். நீ அதை எனக்கு கொடுத்தால் நான் என்னையே உன்னிடம் சந்தோஷமாக ஒப்படைப்பேன் என்றேன். இதை சொல்லும்போது என் இதயத்தில் கண்ணீர் வடித்தது. ஆனால் நான் மிகவும் நிர்பந்தத்தில் இருந்தேன். நான் சொன்னதை கேட்டு அவன் என்னை நெருங்கி வந்தான். அவனது உடலில் இருந்து வந்த அந்த துர்நாற்றத்தை என்னால் உணரவும் முடிந்தது. தூக்கத்திலும் வெறுப்பிலும் நான் என் கண்களை மூடிக்கொண்டேன். அவன் என் கன்னத்தை தடவி, நான் உனக்கு பணம் கொடுக்க முடியாது, ஆனால் எனக்கு தெரிந்த ஒரு டாக்டர் இருக்கிறார். என் பேச்சை கேட்டால் அவர் உன் அம்மாவிற்கு இலவசமாகவே சிகிச்சையும் அளிப்பார். ஆனால் நீ ஒரு இரவு என்னுடன் இருக்க வேண்டும் என்று சொன்னான். இதை சொல்லும்போதே அவனது கண்களில் சைத்தானின் குணம் தெரிந்தது. நான் என் வலிகளையும் துக்கத்தையும் உள்ளுக்குள்ளேயே அடக்கி கொண்டேன். நானோ, சரி, நீ என் அம்மாவிற்கு சிகிச்சையை தொடங்கு, நான் என்னையே உன்னிடம் ஒப்படைக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் நீ முதலில் என் அம்மாவிற்கு சிகிச்சையை தொடங்க வேண்டும். என் அம்மாவின் சிகிச்சையை தொடங்கியதுமே நான் உன்னிடம் வருவேன் என்று நான் வாக்குறுதியும் அளித்தேன். நான் அவனை கூட்டிக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்றேன். அதே மருத்துவமனையில் அவனுக்கு தெரிந்த ஒரு டாக்டரும் இருந்தார். அவர் அந்த டாக்டரிடம் என்ன பேசினான் என்று எனக்கு தெரியவில்லை. சிறிது நேரத்துக்கு பிறகு ஒரு செவிலியர் என்னை டாக்டரின் அறைக்கு அனுப்பினார். நான் உள்ளே சென்றபோது ஒரு டாக்டர் முகமூடி அணிந்து அமர்ந்திருந்தார். அவரோ, மிஸ் தீப்தி,
உங்கள் அம்மாவின் சிகிச்சைக்காக 50,000 ரூபாய் கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளது. இன்று முதல் நாங்கள் உங்கள் அம்மாவிற்கு சிகிச்சையை தொடங்குகிறோம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் அம்மா விரைவிலேயே குணமடைந்து விடுவார் என்று சொன்னார். இதை கேட்டு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் இந்த மகிழ்ச்சிக்கு நான் எவ்வளவு பெரிய விலை கொடுக்க வேண்டும் என்பதை நான் மறந்துவிட்டேன். நான் என் அம்மாவிடம் சென்றேன். அவரது கைகளை பிடித்து, அம்மா, எல்லாம் விரைவில் சரியாகிவிடும் என்று ஆறுதலும் கூறினேன். 2 நாட்களில் அம்மா மிகவும் பலவீனமாகிவிட்டார். அவருக்கு இரத்த வாந்தி எடுக்கவும் ஆரம்பித்தது. மிகவும் பலவீனமாக இருந்தார். என்னை பார்த்ததும் அம்மாவின் கண்களில் கண்ணீரும் வந்தது. அவர், தீப்தி, என் சிகிச்சைக்காக இவ்வளவு பணம் எங்கிருந்து வரும்? நான் சொல்வதை கேள். என்னை வீட்டிற்கு அழைத்து செல். எனக்கு இருக்கும் கொஞ்ச நாட்களில் நான் உன்னோடு இருப்பேன். உனக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து திருமணம் செய்து வைக்க முயற்சிப்பேன். நீ உன் வீட்டிற்கு சென்று விட்டால் நான் நிம்மதியாக சாக முடியும் என்று சொன்னார். நானோ அம்மாவின் கண்களில் இருந்த கண்ணீரை துடைத்தேன். நான், அம்மா, நீங்கள் இங்கு இருந்து நலமாக செல்வீர்கள். எனது திருமணத்தை மிக சிறப்பாக நடத்துவீர்கள். நீங்கள் நம்பிக்கையை இழக்க வேண்டாம் என்று சொன்னேன். இதை சொல்லும்போதே நான் என் கண்ணீரையும் உள்ளுக்குள்ளேயே விழுங்கிக் கொண்டேன். அம்மாவின் சிகிச்சை தொடங்கிவிட்டது. அவரது உடல்நிலையும் இப்போது மேம்படவும் ஆரம்பித்தது. அந்த நாள் நான் வீட்டில் தனியாக இருந்தேன். அப்போது வினோத் என் வீட்டிற்கு வந்தான். அவனை பார்த்ததுமே என் இதயம் அதிர்ச்சியில் நின்றது. அவன் எந்த நோக்கத்திற்காக வந்தான் என்று எனக்கு தெரியும். அவன் என்னை நெருங்கி வந்து, என் அன்பே, நீ என்னை மறந்து விட்டாய். உன் வேலை முடிந்ததுமே நீ என்னிடம் பேசுவது கூட அவசியமில்லை என்று நினைத்து விட்டாயா என்றான். நான் உன்னிடம் பேசத்தான் நினைத்தேன். அம்மாவின் உடல்நிலை சிறிது சரியானவுடன் என்று சொல்ல ஆரம்பித்தேன். ஆனால் என் பேச்சை முடிப்பதற்குள் வினோத் என்னை மிகவும் நெருங்கி வந்தான். என் கையை பிடித்தும் இழுத்தான். இன்று அவன் போதையிலும் இருந்தான். நான் விரும்பியும் அவனது பிடியிலிருந்து தப்பிக்க முடியவில்லை. அவனது கைகளில் நான் தவித்து கொண்டிருந்தேன். நான் என் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு, கடவுளே, இந்த கொடூரனின் கைகளிலிருந்து என்னை காப்பாற்று என்று வேண்டினேன். ஆனால் என் பிரார்த்தனை நிறைவேற்றக்கூடிய நேரம் அது இல்லை போல. வினோத் எந்த நோக்கத்துடன் வந்தானோ அதை முடிக்க விரும்பினான். அவன் என்னை கைகளில் தூக்கி கொண்டு அறைக்குள் சென்றான். கட்டிலில் என்னை கீழே படுக்க வைத்து என்னை ஆக்கிரமித்தான். அவனோ, தீப்தி, உன்னை பார்த்ததிலிருந்து உன் அழகில் நான் பைத்தியமாகிவிட்டேன். இன்று என்னால் எந்த விதத்திலும் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும் சொன்னான். இது சொல்லி அவன் என்னை தன் கைகளில் அணைத்தும் கொண்டான். நான் அவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை மறுக்க முடியவில்லை. அவன் தனது கையை நீட்டி படுக்கை விளக்கை அணைத்தான். எனது அழகை என் உள்ளுக்குள்ளேயே அடங்கி போனது. முழு இரவு நான் எந்த வழியில் இருந்தேன் என்பதை எனக்கு மட்டும்தான் தெரியும். மறுநாள் காலையில் வினோத் மிகவும் உற்சாகமாக இருந்தான். அவன் ஒரு போரில் வெற்றி பெற்றது போல தோன்றினான். அதே சமயம் நான் விஷத்தை குடித்து என்னை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். நான் இப்போது என் வீட்டிலிருந்து போ. நான் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிவிட்டது. இனிமேல் என் பக்கம் திரும்பி பார்க்காதே என்றேன். அவனோ சிரித்து கொண்டே வீட்டை விட்டு வெளியே சென்றான். அன்று நான் கதறி அழுதேன். குளியலறைக்கு சென்று குழாயை திறந்து அதன் அடியில் நின்று கொண்டேன். இந்த நிர்பந்தங்கள் மனிதனை என்னவெல்லாம் செய்ய வைக்கிறது. என் உடல் முழுவதும் வினோத்தின் அசிங்கம் பிடித்திருந்தது. நான் என்னை தேய்த்து சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் இந்த அசிங்கம் என் உடலிலிருந்து ஒருபோதும் நீங்காது என்பது போல தோன்றியது. மாலை வரை எனக்கு கடுமையான காய்ச்சலும் இருந்தது. என்னால் மருத்துவமனைக்கு செல்லவும் முடியவில்லை. அடுத்த நாள் நான் மருத்துவமனைக்கு சென்றபோது என் அம்மா பதட்டமாக இருந்தார். அவரோ, நான் நேற்று உனக்காக எவ்வளவு காத்திருந்தேன், ஆனால் நீயோ வரவில்லை என்றார். எனது கண்கள் சிவந்திருந்தன. அழுததாலும் காய்ச்சலாலும் என் கண்கள் சிவந்திருந்தன. என் கண்களை பார்த்ததும் என் அம்மா பதறிப்போனார். அவரோ, தீப்தி, உனக்கு என்ன ஆச்சு என்றும் கேட்டார். நானோ, அம்மா, ஒன்றுமில்லை, எனக்கு காய்ச்சல் இருந்தது, அதனால தான் நேற்று வரவில்லை. இப்போது டாக்டர்கள் நம்பிக்கை கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் விரைவிலேயே குணமாகி விடுவீர்கள். உங்களை டிஸ்சார்ஜ் செய்து நான் வீட்டிற்கு அழைத்து செல்வேன். மீதி மருந்துகள் வீட்டிலேயே தொடரும் என்றேன். இதை கேட்டு அம்மாவும் மகிழ்ச்சியாக இருந்தார். ஆனால் பிறகு, தீப்தி, இவ்வளவு பணம் எங்கிருந்து வரும் என்று கேட்டார். நானோ, அம்மா, நான் கடன் வாங்கிவிட்டேன். வேலைக்கு சென்றதுமே மெதுவாக எல்லா கடனையும் அடைத்து விடுவேன் என்றேன். இதை கேட்ட என் அம்மா மகிழ்ச்சியாக இருந்தார். எனக்கு ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அடுத்த நாளே அம்மாவும் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு நான் அம்மாவை வீட்டிற்கு அழைத்து வந்தேன். அம்மாவின் மருந்துகளும் தொடர்ந்தன. அவரது உடல்நிலையும் முன்பு இருந்ததை விட இப்போது நன்றாகவே இருந்தது. ஆனால் நான் இப்போதிலெல்லாம் அமைதியாக இருந்தேன். எனக்கு என்னையே அருவருப்பாக தோன்றியது. வினோத்துடன் கழித்த தருணங்களை நான் நினைத்து பார்த்த போதெல்லாம் என் இதயம் கண்ணீர் வடித்தது. ஆனால் அந்த தருணங்களை என்னால் மறக்க முடியவில்லை. ஒரு வாரம் கழித்து எனது உடல்நிலை மோசமடைய ஆரம்பித்தது. வாந்தி, தலைவலி, தலைச்சுற்றல் போன்ற அறிகுறிகள் எனக்கு
எனக்கு இருந்தன. இந்த அறிகுறிகளை கண்டதும் என் இதயம் நடுங்கியது. ஏனென்றால் வினோத்தின் அசிங்கத்தை என் வயிற்றில் நான் சுமக்க விரும்பவில்லை. நான் ஒரு பரிசோதனை செய்தும் கொண்டேன். எனக்கு பயந்தபடியே நடந்தது. நான் வினோத்தின் குழந்தைக்கு தாயாக போகிறேன். நான் டாக்டரிடம், எப்படியாவது இந்த குழந்தையிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள், நான் இந்த குழந்தையை பெற்றெடுக்க விரும்பவில்லை என்றேன். டாக்டரோ எனக்கு ஒரு வாரத்திற்கு மருந்துகளை எழுதி கொடுத்தார். நீங்கள் மிகவும் பலவீனமாக இருக்கிறீர்கள், ஒரு வாரம் மருந்து சாப்பிடுங்கள், அதன் பிறகு நாங்கள் கருகலைப்பு செய்வோம் என்றார். நான் அம்மாவுக்கு தெரியாமல் அந்த மருந்துகளை சாப்பிட ஆரம்பித்தேன். ஆனால் 3 நாட்கள் மருந்து சாப்பிட்ட நிலையில் ராகவன் என்ற டாக்டரின் திருமண சம்பந்தம் என் வீட்டிற்கு வந்தது. இப்போது என் அம்மா மகிழ்ச்சியாக அந்த தயாரிப்புகளில் பிஸியாக இருந்தார். நான் அறையில் படுத்து விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தேன். நான் ஒரு நல்ல மனிதனை ஏமாற்ற முடியாது. நான் ஏற்கனவே எனது கண்ணியத்தை இழந்து விட்டேன். நான் எந்த ஒரு நல்ல மனிதனுக்கும் மனைவியாக இருப்பதற்கு தகுதியற்றவள். நான் கருகலைப்பு செய்து யாருக்கும் தெரியாமல் டாக்டர் ராகவனை திருமணம் செய்து கொண்டாலும் யாரையும் ஏமாற்றி திருமணம் செய்வது என் மனசாட்சிக்கு சரியாக படவில்லை. பகல் நேரமானது, மாலையானது. நான் அறையை விட்டு வெளியே வரவே இல்லை. வெளியே விருந்தினர்கள் வந்திருக்கலாம். ஏனென்றால் வெளி முற்றத்தில் சத்தம் கேட்டது. என் அம்மா எத்தனை முறை என் கதவை தட்டியிருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. தீப்தி, தயாராகு, விருந்தினர்கள் வந்துவிட்டனர் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். விருந்தினர்கள் வந்ததும் என் அம்மா மீண்டும் ஒரு முறை என் கதவிடம் வந்தார். தீப்தி, உனக்கு என்ன ஆயிற்று? நீ ஏன் வெளியே வர மறுக்கிறாய்? ஏதாவது பிரச்சனையா என்றால் என்னிடம் சொல்லு. இப்படி உன்னையே துன்புறுத்தி கொள்ளாதே என்றார். அம்மா தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்ததால் நான் கதவை திறந்தேன். என் நிலைமையை பார்த்து அம்மாவின் இதயம் நடுங்கியது. நான் என் அம்மாவை கட்டி பிடித்து அழுதேன். என் குழந்தை, இப்படி அழாதே, என்ன நடந்தது என்று சொல்லு என்று அம்மாவும் கேட்டார். நான் திருமணம் செய்ய மாட்டேன், உன்னை விட்டு போக எனக்கு இஷ்டமில்லை என்று சொன்னேன். இதை கேட்டு என் அம்மாவும் சிரித்தார். இந்த ஒரு விஷயத்திற்காக கவலைப்படுகிறாயா? பையன் மிகவும் நல்லவன். நீ விரும்பினால் திருமணத்துக்கு பிறகும் நானும் உன்னுடன் இருக்க முடியும் என்று அவர் கூறுகிறார். ஆனால் நான் பையனிடம், நான் என் வீட்டிலேயே இருப்பதுதான் சரி, நீங்கள் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்று கூறிவிட்டேன். இந்த நாட்களில் இப்படிப்பட்ட பையன்கள் எங்கு கிடைக்கிறார்கள்? சரி, சீக்கிரம் தயாராகு, விருந்தினர்கள் வந்து விடுவார்கள். நான் அவருடன் பேசி கொண்டிருக்கிறேன். சமையலறையில் எல்லாம் தயாராக இருக்கிறது, அதை தட்டில் வைத்து எடுத்துட்டு வா என்று சொல்லிவிட்டு அம்மாவும் சென்று விட்டார். நானும் மிகவும் சோகமாக குளியலறைக்கு சென்றேன். என்னை புத்துணர்ச்சி பெற செய்து தயாராகி சமையலறைக்கு வந்தேன். அம்மா ஏற்கனவே எல்லாவற்றையும் தயார் செய்திருந்தார். நான் அதை ஒரு தட்டிலில் வைத்து விருந்தினர்கள் முன் எடுத்து வந்தேன். அங்கே 2 பெண்களும் இருந்தனர். ஒருவர் பையனின் உறவுக்கார அக்கா, மற்றவர் பையனின் அம்மா. அவர்கள் மிகவும் படித்த நாகரிகமான குடும்பமாக தோன்றினர். அந்த பெண்கள் என்னை பார்த்த முதல் பார்வையிலேயே பிடித்து போய் என் கையில் பணத்தை வைத்து விரைவிலேயே திருமண தேதியையும் குறிப்பிட்டு சென்றனர். ஒரு மாதத்திற்கு பிறகு திருமண தேதியை வைக்கப்பட்டது. இவ்வளவு அவசரமாக திருமணம் நடப்பதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். ஆனால் பையனின் அம்மாவோ, என் மகன் உங்கள் மகளின் மீது ஏற்கனவே பைத்தியமாக இருக்கிறான், ஏன் இருக்க மாட்டான்? நாங்களே உங்கள் மகளை பார்த்ததுமே பைத்தியமாகிவிட்டோம். உங்கள் மகள் மிகவும் அன்பாகவும் அழகாகவும் இருக்கிறாள். அதனால்தான் என் மகன் அவளை காதலித்து விட்டான். விரைவிலேயே திருமணம் செய்ய அவன் விரும்புகிறான் என்று சொன்னார். அம்மா திருமண ஏற்பாடுகளில் ஈடுபட்டார். நான் அம்மாவிடம், அம்மா, நான் இந்த திருமணத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்ல விரும்பினேன். ஆனால் எப்படி சொல்வது? இப்போதுதான் அம்மாவின் உடல்நிலை சற்று தேண்டியிருந்தது. அம்மா மீண்டும் உடல்நிலை சரியில்லாமல் போனதால் நான் என்ன செய்வேன்? எனது கடுமையான தவம் மற்றும் தியாகம் அனைத்துமே வீணாகிவிடும். நான் என் இதயத்தில் கல்லை வைத்து கொண்டேன். ஒரு வாரத்துக்கு பிறகு நான் கருகலைப்பு செய்து கொண்டேன். டாக்டர் சில நாட்கள் ஓய்வெடுக்கச் சொன்னார். நான் அம்மாவிடம் என் உடல்நிலை சரியில்லை, சில நாட்கள் ஓய்வெடுக்க விரும்புகிறேன் என்று சொன்னேன். என் நிலைமையை பார்த்த அம்மா என்னை தொந்தரவு செய்யாமல் தனியாகவே எல்லா வேலைகளிலும் ஈடுபட்டிருந்தார். பிறகு திருமணம் நாளும் வந்து திருமணமும் முடிந்தது. நான் என் கணவரான ராகவனின் அறையில் ஒரு மணமகள் போல அமர்ந்திருந்தேன். ஆனால் என் இதயம் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. நான் ராகவனிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டும் என்று முடிவு செய்தேன். அவரிடமிருந்து எதையுமே மறைக்கக்கூடாது என்று. ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் அவர் என் நிர்பந்தத்தையும் புரிந்து கொண்டு என்னை மன்னித்து விடுவார். எதையுமே மறைத்து அவரை இருட்டில் வைத்திருக்க நான் விரும்பவில்லை. டாக்டர் ராகவன் அறையில் நுழைந்தபோது நான் சுருங்கி அமர்ந்து கொண்டேன். முகமூடியின் மறைவில் நான் பார்த்தபோது அவர் மிகவும் அழகான இளைஞனாக இருந்தார். திருமண நேரத்தில் நான் அவரை பார்க்கவே இல்லை. என் இதயம் எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடவும் இல்லை. ஆனால் இப்போது அவரை பார்த்ததுமே என் விதியை நினைத்து நானே அழுதேன்.
இந்த விஷயங்கள் எதுவுமே எனக்கு நடக்காமல் இருந்திருந்தால் இன்று என் வாழ்க்கை எவ்வளவு அழகாக இருந்திருக்கும். டாக்டர் ராகவன் என்னை நெருங்கி வந்து அமர்ந்தார். என் கையை பிடித்து மோதிரத்தை அணிவித்தார். என் கைகள் பனிக்கட்டி போல் குளிர்ந்திருந்தன. அந்த நொடியே என் முகத்திரையை விளக்கினார். அவர் நீண்ட நேரம் என்னை பாசத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். பிறகு என் கைகளை பிடித்து முத்தம் கொடுக்க முயன்றபோது நான் விரைவாக என் கையை பின்னுக்கு இழுத்தேன். என் செய்கையால் டாக்டர் ராகவன் ஆச்சரியப்பட்டார். என்னாச்சி, ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய்? நான் உன் கணவன், எனக்கு உன் மீது உரிமை உண்டு என்று சொன்னார். டாக்டர் ராகவனின் கண்களிலிருந்த ஒளி அணைந்து விட்டதை நான் பார்த்தேன். நான் இந்த உறவை ஆரம்பிப்பதற்கு முன்பு நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். ஒரு உண்மை உள்ளது, அதை நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன் என்றேன். இதை சொல்லி கொண்டிருக்கும் போதே என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ராகவன் என் அருகில் வந்து என் கண்ணீரை துடைத்தார். நீ எனக்கு எதுவும் சொல்ல வேண்டியதில்லை, எனக்கு எல்லாமே தெரியும் என்றார். நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். என் இதயம் துடித்தது. என் கணவருக்கு எல்லாமே தெரிந்திருக்கிறது. ஆனாலும் ஏன் என்னை போன்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார்? நான் கண்களை விரித்து என் கணவரை பார்த்தேன். டாக்டர் ராகவன், எனக்கு உன்னையும் வினோத்தையும் பற்றி எல்லாமே தெரியும் என்றார். வினோத் என்ற பெயரை கேட்டதுமே என் கைகள் கால்கள் குளிர்ந்து போயின. அதாவது டாக்டர் ராகவனுக்கு எல்லாமே தெரிந்திருந்தது. இனி எனக்கு என்ன நடக்கப் போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. நான் என் தலையை குனிந்தேன். என் கணவர் என் கையை பிடித்து, உன் அம்மா எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரோ நான் அதே மருத்துவமனையில் தான் வேலையும் செய்தேன். ஆனால் உன் அம்மாவின் வாழ்க்கை என் சக டாக்டர் தான் கவனித்து கொண்டிருந்தார். ஒரு பெண் தனது அம்மாவை அழைத்து வந்திருக்கிறாள், மிகவும் நிர்பந்தத்தில் இருக்கிறாள், பணத்தை ஏற்பாடு செய்ய முடியவில்லை என்று அவரிடம் கூறினார். ஆனால் நாங்கள் இதில் என்ன செய்ய முடியும்? நோயாளரிடமிருந்து முழு கட்டணத்தையும் வசூலிக்க வேண்டும் என்று டாக்டர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதனால் நான் என் சக டாக்டரிடம், இது உன் கடமை, அதை முழுமையாக செய் என்று நான் கூறிவிட்டேன். வினோத் என் அண்ணன். நானும் அவனும் ஒரே அம்மாவின் வயிற்றில் பிறந்தவர்கள்தான். ஆனால் அப்பாக்கள் இருவருமே வேறு. முதலில் என் அம்மாவிற்கு வினோத்தின் அப்பாவுடன் திருமணம் நடந்தது. அவன் ஒரு சூதாடி மற்றும் குடிகாரன். என் அம்மாவை மிகவும் அடித்து துன்புறுத்துவார். ஒரு நாள் குடித்துவிட்டு ஒரு வண்டியில் அடிபட்டு இறந்து விட்டார். பிறகு என் அப்பா என் அம்மாவுக்கு ஆதரவு கொடுத்தார், வினோத்திற்கும் கொடுத்தார். அப்போது வினோத்திற்கு 5 வயதாக இருந்தது. ஆனால் அவனுக்கு அவனது அப்பாவின் பழக்கங்கள் அனைத்துமே இருந்தன. அவன் ஆரம்பத்திலிருந்தே கெட்டு போயிருந்தான். அவனுக்கு படிப்பதில் ஆர்வமும் இல்லை. திருமணமாகி 1 வருடம் கழித்து நான் பிறந்தேன். என் அப்பா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அவர் வினோத்தையும் தனது சொந்த மகன் போலதான் கருதினார். ஆனால் வினோத் ஒருபோதும் என்னையும் என் அப்பாவையும் சொந்தமாக கருதவில்லை. மெதுவாக அவனது பழக்கம் மோசமடைய ஆரம்பித்தது. அவன் கெட்டும் போனான். கோபத்தில் அப்பா அவனை வீட்டை விட்டே வெளியே அனுப்பிவிட்டார். என் அம்மாவும் அவனால் பாதிக்கப்பட்டிருந்தார். அதனால் அவனுடைய எல்லா உறவையும் துண்டித்தும் கொண்டார். நான் வினோத் ஒரு நல்ல பாதையில் வர வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் நான் அவனிடம் அவ்வப்போது பேசுவேன், அவனுக்கு உதவியும் செய்வேன். அன்று அவன் என்னிடம் வந்தான். அவன் திருந்தி விட்டதை போல நடித்தான். நான் முற்றிலுமாக திரிந்து விட்டேன். எனக்கு ஒரு பெண்ணின் மீது காதல் வந்துவிட்டது. அவளை திருமணம் செய்து வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன். ஆனால் அவளது அம்மா மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாள். அவரிடம் பணமும் இல்லை. நீங்கள் அவருக்கு சிகிச்சை அளியுங்கள், நான் எல்லா கெட்ட பழக்கங்களையும் விட்டுவிடுகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தான். அதனால் நான் உங்கள் அம்மாவின் கட்டணத்தை நானே மருத்துவமனையில் செலுத்திவிட்டேன். ஆனால் இது வினோத்தின் திட்டம் என்று எனக்கு தெரியாது. வினோத்தின் நண்பன் எனக்கு அதை சொன்ன பிறகுதான் தெரியவே வந்தது. ஆனால் எனக்கு தெரிய வரும்போது வினோத் உன் கண்ணியத்தை கெடுத்து விட்டான். ஆனால் கடவுள் அவனது செயல்களுக்கு அவனுக்கு தண்டனையும் கொடுத்து விட்டார். அவன் தனது வாழ்க்கையின் கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறான். சில நாட்களுக்கு முன்பு அவனது உடல்நிலை சரியில்லாமலும் போனது. டாக்டரிடம் பரிசோதனை செய்தபோது அவனுக்கு கடைசி கட்ட புற்றுநோய் இருப்பதும் தெரிய வந்தது. அவன் இன்னும் சில நாட்களில் இறந்தும் விடுவான். அவன் என்னிடம் கைகளை கூப்பி அழுதார். அந்த பெண்ணை என்னிடம் அழைத்து வாருங்கள், நான் அவளிடம் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். நான் அவளது நிர்பந்தத்தை பயன்படுத்தி கொண்டு அவளுக்கு மிகப்பெரிய தவறை நான் செய்துவிட்டேன். நான் அவளது வலியை உணர்ந்து ஒரு மனிதனாக அவளுக்கு உதவி செய்திருந்தால் இந்த பாவத்தை செய்யாமல் இருந்திருப்பேன். தீப்தியின் அந்த இரவு அழுது புலம்பிய சத்தம் என் காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அதனால் என் இதயம் துடித்து கொண்டே இருக்கிறது. கடவுள் அவளது சத்தத்தை கேட்டு எனக்கு தண்டனை கொடுத்து விட்டார். நான் இந்த தண்டனைக்கு தகுதியானவன்தான். ஆனால் இறப்பதற்கு முன்பு அந்த பெண்ணிடம் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் என்றும் சொன்னார். மன்னிப்பு கேட்பதால்
உன் மீது உள்ள கரைகள் அழிந்து விடாது என்று எனக்கு தெரியும். அதனால்தான் நான் உன்னை திருமணம் செய்து கொண்டேன். அதற்காக உன்மேல் இறக்கப்பட்டு ஏற்றுக்கொண்டேன் என்று நினைக்க வேண்டாம். உண்மையிலேயே உன்னை எனக்கு பிடித்திருந்தது. நான் உன்னிடம் வினோத்தை மன்னித்துவிடு என்று கேட்டுக்கொள்கிறேன். இது உனக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் இது இறக்கும் மனிதனை மன்னிப்பது ஒரு பெரிய புண்ணிய காரியம் என்று சொன்னார். என் கண்களிலிருந்து கண்ணீரும் வழிந்தது. நான் அனுபவித்த வலி, துன்பம் ஆகியவற்றிற்கு கடவுள் எனக்கு பலன் கொடுத்தார். கடவுள் எங்கோ இருக்கிறார் என்பது எனக்கு இன்று நம்பிக்கை வந்துவிட்டது. நான் ராகவனிடம் கருக்கலைப்பு செய்த விஷயத்தை கூறினேன். அதை கேட்டு அவர் மிகவும் வருத்தப்பட்டார். நீ அந்த குழந்தையை கருக்கலைப்பு செய்யாமல் இருந்திருந்தாலும் நான் அந்த குழந்தையை ஏற்றுக்கொண்டிருப்பேன் என்றும் சொன்னார். இது சொல்லி என் கணவர் என்னை கட்டி பிடித்து கொண்டார். எப்போது நான் அழுது கொண்டே ராகவனின் கைகளில் உறங்கி போனேன் என்று எனக்கே தெரியவில்லை. ராகவன் என்னை ஒரு கண்ணாடி பொம்மை போல தன்னோடு வைத்து கொண்டு மெதுவாக தட்டி என்னை தூங்கவும் வைத்தார். காலையில் எழுந்ததும் என் மாமியார் எனக்கு ஆர்த்தி எடுத்து ஆசீர்வதித்தார். என் மாமியார், என் மாமனார், என் கணவர் ராகவன் எல்லோருமே மிகவும் நல்லவர்கள், மிகவும் அன்பானவர்கள். நான் இந்த குடும்பத்திற்கு வந்து மிகவும் கொடுத்து வைத்தவளாக உணர்ந்தேன். எல்லோருமே என்னை மிகவும் கவனித்தும் கொண்டனர். அடுத்த நாள் ராகவன் என்னை வினோத்திடம் அழைத்துச் சென்றார். நான் செல்ல விரும்பவில்லை. அந்த மனிதனின் முகத்தை கூட நான் பார்க்க விரும்பவில்லை. ஆனால் பிறகு நான் நினைத்தேன், அவன் என் அம்மாவின் உயிரை காப்பாற்றினான். அவன் என்னை கட்டாயப்படுத்தவில்லை. நான் தான் என்னையே அவனிடம் ஒப்படைத்தேன். அதற்கு பிறகுதான் நான் அவனிடம் விலையை கேட்டேன். அதனால் நான் வினோத்திடம் சென்றேன். அவனை உண்மையான மனதுடன் மன்னித்து விட்டேன். அவன் குணமடைய வேண்டுமென்று கடவுளிடமும் பிரார்த்தனையும் செய்தேன். ஆனால் வினோத்திற்கு அதிக காலம் இல்லை. டாக்டர்கள் கைவிரித்து விட்டார்கள். சில நாட்களிலேயே அவரும் இறந்து போனார். இன்று நான் என் கணவர் மற்றும் புகுந்த வீட்டில் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.